வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது உங்கள் ஜெயா டிவி. நீங்களும் சமைக்கலாம். இது எல்லாமே சமைக்கலாம்ன்ற கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய குக்கரி ஷோ. கடந்த சில வாரங்களாவே நம்ம நிகழ்ச்சியில சம்மர் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய புதுமையான டிஷ்ஷஸ்லாம் கற்றுருப்பீங்க, வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி 2 வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமா நம்ம ஷெஃபை மீட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் இருக்கிறது சென்னையில் உள்ள பிரபலமான ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஒன்றான ஹோட்டல் ரெயின் ட்ரீ. நமக்காக ஷெஃப் சரவணன் காத்துட்ருக்காங்க. ஷெஃபை மீட் பண்ணி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் காத்துட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ ஷெஃப். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபேண்டாஸ்டிக் மேம். ஓகே ஷெஃப். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கடந்த சில வாரங்கள் நம்ம நிறைய சம்மர் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நிறைய உங்களோட இன்னோவேஷன்ஸும் இருந்தது. ஸோ நிறைய புதுமையான டிஷ்ஷஸ் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது ஷெஃப். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஸோ அதே ஜோஷோட சொல்லுங்கள், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் காத்துட்ருக்கு? நம்ம வாரம் பார்க்குற மாதிரி 2 ஸ்பெஷல் டிஷ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிறோம் 2 ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் தான். ஒன்று வந்து செட்டிநாடு அடை, இன்னொன்று வந்து ஒரு மெயின் கோர்ஸ் கறி கைமா சோறு அப்படின்னு 2 வெரைட்டியான டிஷ்ஷஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஷெஃப், நம்ம முதல்ல பார்க்க போகிறது செட்டிநாடு அடை இல்லையா? ஆமாம். ஓகே, அமேசிங். ஸோ செட்டிநாடு அடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு முதல்ல. அதாவது நம்ம வந்து அடை, தோசை அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ அடைன்னு பார்த்துட்டோம்னா எல்லா பருப்புமே மிக்ஸ் பண்ணி ஊற்றுறது தான் அடைன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த ஸ்பெசிஃபிக்கான செட்டிநாடு வெஜிடபிள் அடையை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் யூஸ் பண்ண போகிறது ஒரே ஒரு டால் தான். அதாவது துவரம் பருப்பு வச்சு தான் நம்ம அடை செய்ய போகிறோம். அதாவது வீட்டில் பொதுவாக பார்த்துட்டோம்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து, அப்புறம் இப்போ பாசிப்பருப்பு இதை வச்சு தான் அடை செய்வோம். பட் இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்து துவரம் பருப்பு, அப்புறம் உளுந்து, கொஞ்சம் அரிசி, இதை வச்சு தான் நம்ம இந்த வெஜிடபிள் செட்டிநாடு அடை பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல் டிஷ். ஓகே, இந்த அடையை பற்றின ப்ரீஃபிங் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஷெஃப். நிச்சயமாக ப்ரிப்பரேஷன் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இது செட்டிநாடு வெஜிடபிள் அடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? துவரம் பருப்பு 1/2 கப், உளுந்து 1/4 கப், அரிசி 1/4 கப், வேக வைத்த வெஜிடபிள் 1 கப், சோம்பு 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 3 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 5 நம்பர், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் நறுக்கியது 2, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. செட்டிநாடு வெஜிடபிள் அடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாமா ஷெஃப்? ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். ஓகே, ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டிங்கன்னா ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக இருக்குது. நம்ம பொதுவாக செய்கிற அடை வந்து வேறு வித்தியாசம், இதுக்கும் வேறு வித்தியாசம் இருக்குது. அதாவது பொதுவாக நம்ம வீட்டில் செய்கிற அடை வந்து உடனே அரைச்சி உடனே ரெடி பண்ணுவோம். பட் இந்த அடையை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் நைட்டே நம்ம சோக் பண்ணி அரைச்சி வச்சுட்டு மார்னிங் வந்து நம்ம ரெடி பண்ணோம். அதாவது இந்த அடைக்கு பார்த்துட்டோம்னா நம்ம வந்து துவரம் பருப்பு, உளுந்து, அரிசி, காய்ந்த மிளகாய், அதாவது 1/2 கப் வந்து துவரம் பருப்பு, 1/4 கப் உளுந்து, 1/4 கப் அரிசி, 5 காய்ந்த மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுக்கணும். இதுதான் ப்ரிப்பரேஷனு. நம்ம பொதுவாக அரைக்கிற அடை வந்து பார்த்துட்டிங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை போட்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணுவோம். பட் அது இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு அடை. அது இப்போ நான் ஊற வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன். வியூவர்ஸ்க்காக நான் இதை வந்து இப்படி காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் முதல் நாளே. காலையில் அதை வந்து அந்த பேட்டரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் புளிப்பு தன்மை வரணும். நம்ம சாதாரணமாக ஊற்றுற அடை வந்து உடனே அரைச்சி உடனே போடுவாங்க, அதை தான் திருப்பி சொல்கிறேன் நான். இதை மட்டும் முதல் நாளே நம்ம ஊற வச்சு அரைச்சி நம்ம வந்து வச்சிடணும். மாவு புளிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடை பண்ணுறோம். ஆமாம், அடை பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நான் இதில் போட்டுக்கிறேன். ஓகே, நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன். ஃபைனாக சாப் பண்ண ஆனியன். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி எவ்வளோ நமக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் மஞ்சத்தூள், அதாவது ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள். ஓகே, அப்புறம் தேவையான அளவு உப்பு. பொடியா நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாம். அப்புறம் சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு. ஓகே, அப்புறம் கருவேப்பிலை, நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே சார். இந்த
என்ன வித்தியாசம் ஷெஃப்? ஆஃப்கோர்ஸ் இன்கிரீடியன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் துவரம் பருப்பு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆமாம். அதனால வந்து என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஷெஃப் நம்மளோட செட்டிநாடு வெஜிடபிள் அடிக்கு? அதாவது இதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணுற டால் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம வந்து கடலப்பருப்பு யூஸ் பண்ணுவோம் பொதுவான அடைக்கு. கடலப்பருப்பு அப்புறமேலு வந்து கொஞ்சம் துவரம் பருப்பு, அதுக்கப்புறமேலு க்ரீன் மூண்டால்னு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணுவோம். அதாவது பைத்தம் பருப்பு அதை ஆட் பண்ணி தான் நம்ம பொதுவான அடை ரெடி பண்ணுவோம். பட் இந்த அடையில் வெறும் வந்து நம்ம துவரம் பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அரிசி, உளுந்து, அப்புறம் நம்ம ஆட் பண்ணுற இந்த வெஜிடபிள் பாயில் பண்ண வெஜிடபிள், அதாவது கேரட், பீன்ஸ், அப்புறம் முட்டைக்கோஸ். ஓகே, எல்லாம் பொடிப்பொடியாக கட் பண்ணி பாயில் பண்ணிடுமா ஷெஃப்? ரெடி பாயில் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க. பாயில் பண்ணியிருக்கேன், பாயில் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ மாவு லூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஷெஃப், மாவு லூஸ் விடுறதுக்கு இப்போ தண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அடை ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஷெஃப், எப்படி வந்து நமக்கு தெரியும் இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணும் அப்படின்னு? அதாவது நம்ம வீட்டில் வந்து தோசை மாவு வச்சுருப்போம், அதோட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி, அதாவது அந்த மாவோட கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா நம்ம வெஜிடபிள் போட்டிருக்கோம், இதை வந்து நம்ம பிளெயின் தோசை மாதிரியோ இல்லை பிளெயினாக ஒரு கல் தோசை மாதிரியோ நம்மளால் ரெடி பண்ண முடியாது. இது வந்து அடை தான், அதனால் வந்து கொஞ்சம் வந்து மொத்தமாக தான் இருக்கும். ஓகே, அதனால் வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ மாவு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம், இதில் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இதை வந்து தவாவில் வந்து அடை போட்டு எடுக்கணும். ஓகே சார். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. ஓகே, இதில் நம்ம ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ தோசை அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி மெலிசாக இருக்கிறனால சீக்கிரம் குக் ஆகிடும். அடை வந்து கொஞ்சம் கூட டைம் எடுக்கும் சார். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, இப்போ நம்ம இதில் சார் இப்போ ஒரு சைட் குக் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு நிமிஷம் குக் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒரு சைட் குக் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம அடை நல்லா குக் ஆகட்டும், ஷெஃப் சொல்லியிருக்காங்க ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் ஒரு சைட் குக் ஆகிறதுக்குன்னு. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்து திரும்பி வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிஷ்ஷாக பார்த்துருக்கு செட்டிநாடு வெஜிடபிள் அடை. அடையை வந்து தவாவில் ஊற்றிட்டாங்க ஷெஃப். அது குக் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. வந்து ஒன் சைட் நல்லா குக் ஆகிருக்கு தெரியுது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டன் ப்ரௌன் டென் ஆயிருக்கு நம்ம அடை. ஷெஃப், அடை கூட ஒரு பெஸ்ட் அக்கம்பனிமெண்ட் அப்படின்னா என்ன? இதுக்கு பார்த்துட்டோம்னா நம்ம கோகனட் சட்னி வச்சு சாப்பிடலாம், அதான் பெஸ்ட் அக்காம்பனிமெண்ட். ஓகே, சூப்பர். இல்லை நமக்கு நல்லா காரமாக வேணும்னா அதுலேயே வந்து நம்ம தக்காளி சட்னி ரெடி பண்ணி சாப்பிடலாம். ஓகே, பட் இதுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டோம்னா கோகனட் சட்னி. இப்போ நமக்கு டபுள் சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. சூப்பர் ஷெஃப். நம்மளோட செட்டிநாடு வெஜிடபிள் அடை ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங். ஓகே, ரொம்ப ஈஸியாக குக் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் ஒரு 4 மினிட்ஸ் நினைக்கிறேன். ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 4 to 5 மினிட்ஸ் ஆகும் இதோட குக்கிங் ப்ராசஸ்ன்னு பார்த்துட்டோம்னா. நம்ம மாவு ரெடியாக வச்சுருந்தோம்னா இந்த அடை வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ புளிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடையே பண்ணுறோம் இல்லை ஷெஃப்? எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாவை? ஆமாம், ஒரு 2 டேஸ் வச்சுக்கலாமா. பொதுவாக பார்த்துட்டோம்னா இதில் வந்து நம்ம வெஜிடபிள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது உளுந்து போட்டிருக்கோம். இது டைம் ஆக ரொம்ப புளிக்கும். அதாவது ரொம்பவும் புளிச்சிட்டிங்கன்னா இது நல்லா இருக்காது. அப்போ நம்ம நைட்டு ரெடி பண்ணோம். நைட்டு ஒரு 10 o'clock வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கோம். காலையில் ஒரு 7 o'clock, ஏர்லி மார்னிங் 7 to 8க்குள்ளே நம்ம வந்து இதை காலி பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லது. அடுத்த நாளுன்றப்ப இதோட புளிப்பு தன்மை வந்து அதிகமாகிடும், இதோட டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகிடும். அதனால நம்ம வந்து நைட் யூஸ் பண்ண மாவை, அரைச்ச மாவை திருப்பி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மார்னிங்கே யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும்.
செட்டிநாடு வெஜிடபிள் அடை ப்ரிப்பேர் பண்ணி கேட்டிங்கும் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தது நம்ம அடை ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக சூடாக இருக்கு, ம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ. நல்லா மொறுமொறுன்னு இருக்கு நம்ம அடை. ஸோ செட்டிநாடு வெஜிடபிள் அடை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஷெஃப் ரொம்ப நல்லா இருக்கு. என்கிட்ட அக்கம்பனிமெண்ட் எதுவும் இல்லாமவே வெறுமனே சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நல்ல வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதோட க்ரன்ச் தெரியுது. அடையே வந்துட்டு பை இட் செல்ஃப் சுற்றி மொறுமொறுன்னு இருக்கிறதுனால கிறிஸ்பியான ஃபீல் தெரியுது நம்ம கடிச்சு சாப்பிடும்போது. குழந்தைங்களுக்கு நிச்சயமாக வந்துட்டு இந்த டைமில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் ப்ரிப்பரேஷன் தான், ரொம்ப டெலிஷியஸான அட் தி சேம் டைம் ஹெல்த்தியான ஒரு அடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் தி டிஷ். அண்ட் அதே சூட்டோட சொல்லுங்க, அடுத்து என்ன டிஷ் பார்க்க போறோம்? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ், அதாவது சாதம் பார்க்க போகிறோம். அதாவது கைமா சாதம்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம வந்து மட்டன் மீன்ஸ் அதாவது மட்டன் கைமா வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் இது. அதாவது பொதுவாக வீட்டில் நம்ம வந்து எப்பயுமே வந்து கறி குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்போம். சண்டேஸோ இல்லை வீக்கெண்டோ இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி இப்போ வீக்கெண்டில் பார்த்துட்டோம்னா லீவாக வேறு இருக்குது. இப்போ வந்து நம்ம வீக்கெண்டில் வந்து ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்களுக்கு இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது கைமா சாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கைமா சாதம் அப்படின்றது கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம ப்ரிப்பரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி கைமா சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாமா? பார்த்துக்கலாம். மட்டன் கீமா 300 கிராம், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 4 டீஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, சோம்பு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன், வடித்த சாதம் 1/2 கிலோ. மட்டன் கைமா சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாமா ஷெஃப்? பார்த்துடலாமா. ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஏதாவது இருக்கா? ஆமாம், ப்ரீ ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக இருக்குது. அதாவது அந்த பாயில் பண்ண சாதம் இல்லையா, அது ஒரு 1/2 kg நான் வடித்து வச்சுருக்கேன். வடித்த சாதம் ஒரு 1/2 kg வடித்து வச்சுருக்கேன். அதுதான் ப்ரீ ப்ரிப்பரேஷன். அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், அதாவது ஆனியன் அண்டு க்ரீன் சில்லி, இது மட்டும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ப்ரீ ப்ரிப்பரேஷன். மித்த மசாலாஸ்லாம் நம்ம வீட்டில் உள்ள பொதுவான மசாலாஸ் தான், அதை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு நான்வெஜ் டிஷ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கைமா அப்படின்ற இந்த கொத்துக்கறி வந்து ரெடிமேடாக வாங்கினா ஓகே, அப்படி இல்லைன்னா வீட்டில் மட்டன் வாங்கி நம்ம மின்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதையும் ப்ரீ ப்ரிப்பரேஷனில் சேர்த்துக்கலாம். ஆமாம். ஓகே ஷெஃப், ஸோ ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா. இப்போ நம்ம கடாய் ஆன் பண்ணிக்கலாம். மட்டன் கைமா சாதம் அப்படின்றது வந்து எந்த ஒரு ஸ்பெஷல்? அதாவது நம்ம தமிழ்நாடோட ஸ்பெஷல் தான் அது. அதாவது வந்து பிரியாணி எல்லாம் பொதுவாக வீட்டில் ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் வந்து ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருப்பாங்க. இது ஒரு நம்ம தமிழ்நாட்டோட ஒரு இனோவேஷன் தான் இந்த கைமா சாதம். அதாவது கைமா உருண்டை, கோலா உருண்டை கேள்விப்பட்டிருக்கீங்க, அதே மாதிரி தான் இது கைமா சாதம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஈஸியாக அப்போ பிரியாணி ரெடி பண்ண தெரியாதவங்க ஒரு நான்வெஜ் ரைஸ் எப்படி ரெடி பண்ணணுன்றது இந்த கைமா சாதம் பார்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வீட்டில். சூப்பர். ஆயில் போட்டோம், நம்ம ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. எல்லாம் கரம் மசாலாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, பட்டை கிராம்பு ஏலக்காய். ஆமாம், பட்டை கிராம்பு ஏலக்காய் இது வேணானாலும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை போட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் அரோமாஸ் கிடைக்கும் நமக்கு, அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு இப்போ சோம்பு போட்டிருக்கோம். அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கேன், நறுக்கி வச்சிருக்க வெங்காயம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். ஆமாம், ஒரு பெரிய சைஸ். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய். ஓகே, எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது, கருவேப்பிலை,
அதே மாதிரி பச்சை மிளகாய் பச்சை அரைச்சி மிளகாய். வச்சது. ஷெஃப் நம்ம மட்டன் கைமா சாதத்தை அப்படியே வந்துட்டு சாப்பிடலாமா இல்லை அக்கம்பனிமெண்ட் ஏதாவது தேவைப்படுதா? இல்லை நம்ம அப்படியே சாப்பிடலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம் இல்லையா, ஆமா. அதே மாதிரி தான் இதுவும். ஓகே. அதாவது வந்து இதை வந்து நம்ம மட்டன் வச்சு ரெடி பண்ணுறோம். அதனால வந்து இதில் வந்து நம்ம எந்த ஒரு கிரேவியும் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம் நம்ம. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. ஓகே. இப்போ நம்ம மட்டன் மீன்ஸ் அதாவது மட்டன் கைமாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் கீமாக்கு பதிலாக வந்துட்டு சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம். சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே. மட்டன் யூஸ் பண்ணுறப்ப அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும், அதுக்காக தான் நம்ம மட்டன் யூஸ் பண்ணுறோம். ஓகே. சிக்கனோட மட்டன் தான் நல்லா இருக்கும். இந்த ரைஸ் பொறுத்தவரை. ஆமாம், இந்த ரைஸ் பொறுத்தவரை. இப்போ நம்ம இதில் வந்து 1 by 1 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. போட்ட உடனே இந்த கலர் சேஞ்ச் மட்டன்ல. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள், சோம்பு பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். ஓகே. கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம மசாலா இதுதான். இதில் வேணால் நம்ம சாப் கார்லிக்கோ அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட் இப்படி சாப்பிட்றது இதோட ஃப்ளேவரும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாப்பிடாம ஒரு வெரைட்டியான ஒரு டிஷ்ஷை வந்து நம்ம சாப்பிட்ற ஒரு உணர்வு நமக்கு தெரியும். ஓகே. நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணல. ஓகே. நமக்கு வேணா, அதாவது வீட்டில் வேணா நம்ம இஞ்சி பூண்டு, அதாவது நான்வெஜ்ஜில் சில பேர் வந்து அந்த பூண்டு ஃப்ளேவர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்படிப்பட்டவங்க வந்து இதில் இஞ்சி பூண்டு விழுது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாப் பண்ணால் கார்லிக் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறோன்னா நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ண டைமில் ஆட் பண்ணணும். ஆமாம். ஓகே. இப்போ ஒரு இது 2 to 5 மினிட்ஸ் வந்து இதை வந்து நல்லா நம்ம குக் பண்ணணும். ஏன்னா சிக்கன்னா வந்து நமக்கு ஒரு 2 மினிட்ஸில் வந்து குக் ஆகிடும். ஏன்னா கீமா அடித்து வச்சுருக்கிறதால இது வந்து மட்டன். அதனால் வந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து இதை நம்ம நல்லா ஒரு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா நம்ம குக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் ஆமாம், ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓ சூப்பர். ஓகே. ஸோ அந்த மட்டன் கீமா குக் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு ஷெஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம்குள்ளே நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்து திரும்பி வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 2வது டிஷ்ஷாக பார்த்துட்டு இருக்கிறது மட்டன் கைமா சாதம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இல்லை சார்? இப்போ நம்ம மீட் நல்லா குக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மீட் நல்லா குக் ஆயிடுச்சு. ஓகே. இந்த ஸ்டேஜில் அப்படியே வந்துட்டு எடுத்து சாப்பிடலாம், இல்லை சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது இல்லையா சார்? கண்டிப்பாக. ஓகே. ஸோ இது கூட நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணால் மட்டன் கைமா சாதம் ரெடி. இப்போ இதில் வந்து நம்ம ரைஸ். ஓகே. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ், நான் வெஜிடேரியன் வெரைட்டி ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னா வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது எந்த டவுட்டும் இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நிறைய டைம் கன்சூமிங்கில், நிறைய இன்க்ரீடியன்ஸ் இல்லை, ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஒரு அருமையான ஒரு டிஷ் செஞ்சுருக்காங்க ஷெஃப் இன்னைக்கு. இதில் ஃபைனலாக நம்ம சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணுறோம். பெப்பர் பவுடர்.
பிளாக் பெப்பர் பவுடர், ஓகே. அப்புறம் கட் பண்ணி வச்சாங்க கொத்தமல்லி. ஸோ ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு, மிளகுத்தூள், கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பெப்பர் லாஸ்ட்டில் போட்டிருக்கோம். முதலே பெப்பர் போடலாம், பட் முதலே போட்டோம்னா அது ஒரு கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் நான் ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே ஷெஃப். நம்ம வாரம் 2 புது டிஷ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண எந்த ஒரு டிஷ் உங்களுக்கு ரொம்ப இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை இல்லையா? ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை மெதுவடை. ஓகே. ஏன் அப்படின்னா வடை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வெஜிடேரியன் தான், நான் வெஜிடேரியனாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நம்ம மைண்ட் செட் இருக்கும். பட் மெதுவடையும் வந்து நான் வெஜிடேரியன் ஆக்குனதுனால அது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா எண்ணெய் பிடிக்கவே இல்லை. யூஸ்வலாக நம்ம வீட்டில் பண்ணுற வடையில் வந்து நல்ல எண்ணெய் பிடிச்சிருக்கும், 4 டிஷ்யூ பேப்பர் வச்சு எண்ணெய்லாம் ஊற்றி எடுப்போம். பட் இந்த வடை வந்துட்டு அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 குறைவாக தான் வந்து எண்ணெய் பிடிச்சிருந்தது. ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட். தேங்க்யூ. இப்போ நமக்கு அந்த மட்டன் கைமா சோறு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை, நான் கார்னிஷ்காக கொத்தமல்லி கொஞ்சம் போடுறேன். ஓகே சார். சுட சுட மட்டன் கைமா சாதம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே பிரில்லியண்டாக இருக்குது ஷெஃப். இதை சாப்பிட்டு பார்த்து இதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ. ஸோ மட்டன் கைமா சாதம் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஷெஃப் ரொம்ப 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 நல்லா இருக்குது மட்டன் கைமா சாதம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ணுறது அந்த அரோமா, ரொம்ப அருமையான ஒரு ஸ்மெல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன மட்டன் சங்க்ஸ், நம்ம யூஸ் பண்ண மசாலா, அந்த ரைஸ் எல்லாமே நல்லா வந்து பிளெண்டாக இருக்குது. ஸோ அந்த ஓவரால் ஃப்ளேவர் தெரியுது நம்ம சாப்பிடும்போது. இந்த ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. நிச்சயமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ரெகுலராக பார்த்த பிரியாணியாக இருக்கட்டும், ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டோட்டலாக வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்க ஒரு வெரைட்டி ரைஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு வண்டர்ஃபுல் ரெசிபி. தேங்க்யூ ஷெஃப். தேங்க்யூ மேம். ஒவ்வொரு வாரமும் 2 ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் ரொம்ப ஸ்பெஷலான டிஷ் பார்த்தோம். ஒன்று செட்டிநாடு வெஜிடபிள் அடை, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மட்டன் கைமா சாதம். இதை பார்த்ததோடு இல்லாமல் வியூவர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸையும் உங்களோட ஃபீட்பேக்கையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 2 டிஷ்ஷஸ் பார்த்தோம். ஒன்று செட்டிநாடு வெஜிடபிள் அடை, இன்னொன்று மட்டன் கைமா சாதம். ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஹாலிடே இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிக்கோங்க. இதே மாதிரி வேறு 2 சுவாரஸ்யமான டிஷ்ஷஸோட நான் உங்களை அடுத்த வாரம் நீங்களும் சமைக்கலாம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். Till then, this is Sharanya signing off.